ஹாய், நான் ரவிவர்மா. இது அல்வா இந்த ஏஐ நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம திரு இபிஎஸ் அவர்களை ஏஐ மூலமாக சந்திக்க போகிறோம். இது சமீபத்தில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பற்றி ஜாலியாக பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் செலிப்ரிட்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் சரியாக டப்பிங் பண்ண முடியல, லிப்ஸிங்க் இருக்காது. ஆனால் விஷயம் கன்வே ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எனக்கு வாய் கொழுப்பு அவங்களுக்கு பண கொழுப்பு. இது எந்த கொழுப்பு தேவைப்படுது? இப்போ என்ன வெயிட் தூக்க முடியல, கண்ணை கட்டுது. யபா, சிஎம் போஸ்டை எங்க தொலைச்சேன்னு தெரியலையே. சிபிஐல சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்னல் கிடைக்கல. கோ பேக் சொன்னவங்க வேலை தான் இது. கப்பலை கன்னியாகுமரிக்கு விடு. ஏய், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்களும் ரவுடி தான். கபடி விளையாட வரியா? யார் இந்த சாரு? டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரோட பார்வையும் உங்கள் பக்கம் திருப்ப வச்சிட்டீங்க. எனக்கும் ஒரு வெற்றி தேவைப்படுது. டைட்டில் மட்டும் இல்ல, அடுத்தது ஆடியோவும் ரிலீஸ் பண்ண போறேன். அப்படின்னா ஒரு முடிவோடு தான் நீங்கள் களத்தில் இறங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யார் இந்த சாருக்கு? மியூசிக் யார்? மியூசிக் மட்டும் இல்ல, லிரிக்ஸும் நான் தான். ஓ, ரெண்டுமே நீங்களா? ஏன் நம்ப முடியலையா? இப்பவே பாடி காட்டுறேன், கேளுங்க. யார் அந்த சாரு? ஏன் இந்த கிரைமு? யாரோ சொல்ல, யாரோ கேட்டு செய்த குற்றம். கலகம் செய்த அவலம், அன்று நடந்த தவறு. மாணவன் மாணவி, நடந்தது ஒரு வேதனை. எய்தவன் கொய்தவன், யார் அந்த கயவன்? கலகம் செய்த அவலம், அன்று நடந்த தவறும். மாணவன் மாணவி, நடந்தது ஒரு வேதனை. எய்தவன் கொய்தவன், யார் அந்த கயவன்? சூப்பரு. இதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவம், தூத்துக்குடி சம்பவம், இதுக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணுங்களேன். இப்ப ட்ரெண்டா இருக்கிறது தான் ஜனங்க ரசிப்பாங்க. அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது ரைடு மேட்டர் தான். அதுக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணலாமே. அது நிஜ ரைட் இல்ல. புதுசா வேலையில சேர்ந்தவங்களுக்கு ட்ரைனிங் தர இடம் கேட்டாங்க. நமக்கு வேண்டியவங்க வீட்ல ஏற்பாடு செஞ்சு கொடுத்தேன். எல்லாரும் நிஜம்னு நம்பிட்டாங்க. நீங்க சொல்றத நான் நம்பிட்டேன். சரி, 2026 தேர்தலில் உங்க செடியில பூ பூக்குமா? பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. ஆனா ஜனங்களுக்கு அந்த பூவோட வாசம் பிடிக்காதே. பூனாலே வாசம் தானே. நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு. பூவிலேயே பீனாரி சங்குன்னு ஒரு பூ இருக்கு. அது அந்த நாத்தம் அடிக்கும். அதனாலதான் அதுக்கு அந்த பேரு. இதையும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நீங்க ஒரு விவசாயின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா 2019 எலெக்ஷன்ல உங்க ரெட்டை இலை செடியில பூ பூத்துச்சே. அதனாலதான் இப்ப நாங்க நாரி போயிருக்கோம். இன்னும் அந்த நாத்தம் போகலை. உங்க அடுத்த படத்தை நீங்க எப்படியாவது ஹிட் பண்ணணும். இல்லைன்னா சுத்தமா மார்க்கெட் போயிடும். ஓடிடியில் கூட யாரும் வாங்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பிள்ளையார் சுழிதான் இந்த யார் அந்த சார். படத்துக்கு மார்க்கெட் இருக்கிற ஒரு நல்ல ஹீரோவா போடுங்க. நீங்க சினிமாவை வச்சு தான் ஆட்சியை பிடிக்கணும். ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கேன். யாருக்கும் சரியா மார்க்கெட் இல்ல. என்னங்க, உங்க கட்சியே ஒரு சூப்பர் ஸ்டார் கட்சி. அவரை வச்சுட்டு நீங்க வெளியில ஹீரோ தேடலாமா? அவர்தான் இல்லையே. இருந்திருந்தா நரிங்க நாட்டாமை பண்ண விட்டிருப்பாரா? நீங்க கூட தான் நாட்டாமை பண்ணியிருக்க முடியாது. விஷயத்துக்கு வரேன். நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இது ஏஐ காலம். அதில் சூப்பராக உங்கள் தலைவரை கிரியேட் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்களோ அதை அவர் மூலமாக சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேரும். மறுபடியும் எதிரிங்களுக்கு தோல்வியை பரிசளிக்கலாம். எனக்கு இன்னொரு யோசனை கூட தோணுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அதை உங்கள் வாயாலேயே சொல்லுங்கள். படத்துல தலைவர் ஜோடியா அம்மாவையே போடலான்னு இருக்கேன். அதுக்கு ஏஐ ஒத்துக்குமா? காசு கொடுத்தா ஏஐ என்ன பேய் கூட ஒத்துக்க. ஆமாம், படத்தை எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க? நமக்கு ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க. அவங்க தானே தலைவரை ரசிப்பாங்க. நீங்க கிரிஞ்ச் அங்கிள் மாதிரி பேசுறீங்க. இப்ப ட்ரெண்டே பேன் இந்தியா படம் தான். பான் இந்தியாவா? அப்படி ஒரு கட்சி இருக்கா என்ன? அடக்கடவுல, பேன் இந்தியாங்கிறது கட்சி இல்லைங்க. தமிழில் எடுக்கிற படத்தை எல்லா மொழியிலையும் டப்பிங் பண்ணி இந்தியா பூரா ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பேன் இந்தியா. நமக்கு தமிழ்நாட்டில் தானே ஓட்டு போடுவாங்க. மற்ற பாஷை பேசுகிறவங்களுக்காக நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போக வேணாம். இந்தியாவில் இருக்கிற எல்லா பாஷையும் பேசுகிறவங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அதனால் படத்தை தமிழில் எடுத்து வேறு லாங்குவேஜில் டப்பிங் பண்ணி அந்தந்த ஜனங்க எங்கே இருக்காங்களோ அங்கே ரிலீஸ் பண்ணால் போதும். கூடவே வேட்பாளராக நிற்க போகிறவங்களும் படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணாங்கன்னா அது ஜனங்க கிட்ட அவங்க ரெஜிஸ்டர் ஆவாங்க. எலெக்ஷன் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தம்பி, ஐடியாவை அள்ளி தரீங்க.
பேசாம எங்க கட்சியில சேர்ந்துடுங்க தம்பி. அல்வா இந்தா ஏஐ நிகழ்ச்சியில் தம்பி ஒரே ஒரு கேள்வி. படத்துல தலைவருக்கும் மேடத்துக்கும் பீலிங்ஸ் மாதிரி ஒரு சாங் வைக்கலாமா? என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பட்டனை அழுத்தி லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.